நெருக்கடியான சூழலில் இன்று லக்னோவுடன் சென்னை அணி மோத உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. இன்றைய தினம் லக்னோ அணியுடன் மோத இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நடைபெற்ற 6 போட்டிகளில முதல் போட்டிகளை தவிர தொடர்ந்து 5 போட்டிகள்ல சிஎஸ்கே அணி தோல்வியுற்றிருக்கிறது. இதற்காக பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்ட போதிலும் தொடர்ந்து இந்த தோல்விக்காக பல முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. குறிப்பாக இதற்கான காரணங்களாக பார்க்கும்போது, கடந்த காலங்களில் ஹோம் கிரவுண்ட் என்று சொல்லக்கூடிய சொந்த அணியினுடைய அந்த கிரவுண்டு போட்டிகளில் ஆர்சிபி, அதே போன்று ஆர்சிபி பெங்களூரு, டெல்லி கேபிட்டல்ஸ் போன்ற 2 அணிகளிட்ட தோல்வி அடையாத சிஎஸ்கே இந்த தொடர்ல தோல்வி அடைந்திருக்கிறது. சென்னையிலேயே தோல்வி அடைந்திருக்கிறத குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. இதே போல குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பவர் பிளேல ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாம தொடர்ந்து பின்தங்கி இருக்கிறதையும் காரணமாக கூறப்படுகிறது. பவர் பிளேல இன்னும் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று அதிக இலக்குகளை அடைவதற்கு சிஎஸ்கே தொடர்ந்து பின்தங்கி இருப்பதையும் இதன் காரணமாக காட்டப்படுகிறது. இந்த நிலையில தான் தோனியுடைய தலைமையில 2வது மேட்சாக இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த மேட்ச் நடக்க இருக்கிறது. இந்த மேட்சை பொறுத்தவரையில கட்டாயமாக இந்த மேட்சில் இருந்து அடுத்து வரக்கூடிய 7 மேட்சுகளிலும் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டிய கட்டாயமான நெருக்கடி காலகட்டத்தில் சிஎஸ்கே இருக்கிறார்கள். அதற்கான காரணம், முதல் போட்டியில வெற்றி பெற்ற அந்த 2 புள்ளிகளுடன் 10வது இடத்துல சிஎஸ்கே அணி இருக்கிறது. பவர் பிளே ஆஃப்க்கு செல்ல வேண்டும் என்றால் 16 புள்ளிகள் பெற வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த நிலைமையில தான் அடுத்து வரக்கூடிய 7 போட்டிகள்ல நிச்சயம் வெற்றி பெற்று போட்டிக்கு 2 புள்ளிகள் என்கிற அடிப்படையில் 14 புள்ளிகள் பெற வேண்டும். அதன் அடிப்படையில 14+2 என்கிற அடிப்படையில் அந்த 16 புள்ளிகள் பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப்க்கு செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல்ல சிஎஸ்கே அணி இருக்கிறது. இந்த நிலைமையில தான் இன்றைய தினம் இந்த லக்னோவுக்கு எதிரான இந்த போட்டியில தோனி தலைமையிலான 2வது போட்டியில களம் காண்கிறார்கள். தொடர்ந்து இந்த போட்டியினுடைய வெற்றி தோல்வி வாய்ப்பு என்பது பிளேயர்களுடைய மாற்றம், அதாவது அணி மாற்றத்தை பொறுத்தும் இருக்கிறது. பிளேயர்களை பொறுத்தவரையில மைத்ரேயா உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது புதிய ஏற்கனவே இருந்த அணியிலிருந்து சிஎஸ்கேக்கு வந்திருக்கக்கூடிய மைத்ரேயா இன்றைய தினம் பிளேயிங் லெவன்ல அவர் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாலும், தொடர்ந்து பெஞ்ச்ல இருக்கவங்கள உள்ள பிளேயிங் லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த சூழல்ல இன்றைய தினம் இந்த பிளேயிங் லெவல் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் தொடர்ந்து அந்த வெற்றி வாய்ப்பை சிஎஸ்கேக்கு பெற்று தருவார்களா என்பது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்.